வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். எல்லாரும் கார்த்திகை நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டங்கள்லேயும் மழை ரொம்ப ரொம்ப அதிகமான மழை. ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா மழை பேஞ்சு அதனால் சேதாரம் ஆன பிறகு கவலைப்பட வேண்டாம். முன்கூட்டியே அதுக்கான என்ன தீர்வுங்கிறத கவனமாக பாருங்கள். ஏன்னா தொடர்ந்து இனி மழை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த வருடமே குரோதி வருடம். மழையால் நோயால் பல விஷயங்கள் நம்மளுக்கு இயற்கை நம்ம நடத்தத்தான் காத்துட்ருக்கு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு பல பூஜைகள் யாகங்கள் தெய்வத்தால் மட்டும்தான் அது முடியும். எத்தனை தான் விதாண்டாவாதம் பேசினாலும் தெய்வத்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்க முடியும். தெய்வத்தை இன்னைக்கு எல்லாரும் வேண்டிக்குங்க. இயற்கையை வேணான்னு யாரும் சொல்ல முடியாது. இயற்கை எல்லாத்துக்கும் பொதுவானது. அது செயலை நடத்திட்டு தான் இருக்கும். இன்றைக்கி எல்லோரும் வேண்டிக்கங்க. மழை நல்லா பெய்யட்டும், தப்பில்லை. ஆனால் அதனால யாருக்கும் எந்த சேதமும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்தில் அம்மா உங்களுக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் நம்ம நாகபுரம் போய் அங்கே வராகிக்கும் நாகம்மாவுக்கும் விளக்கேற்ற போகிறோம். கொஞ்சம் ஒரு சின்ன கவலையாக இருந்தது. ஏன்னா வர்ற வழி பூராமே வெள்ளாமை காடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒத்த மலைக்கே ஃபுல்லாக அப்படியே நிரம்பின மாதிரி இருந்தது. கொஞ்சம் கவலையாக இருந்தது. கடவுள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கொடுக்கணும். முன்னாடியெல்லாம் 3 மாதம் மழை பெய்யும். இப்போ எல்லாம் 10 நாள் இல்லை, 2 நாள் மழை தாங்க முடியல. எல்லாத்துக்கும் மாற்றம் வேணும். நம்ம கையில் தான் இருக்குது, மாற்றிக்கணும். விவசாயத்தெல்லாம் அழித்து நம்ம கட்டடங்கள் கட்டுனதுனால இன்றைக்கி இவ்வளோ கஷ்டங்கள் பட வேண்டியதாக இருக்குது. அதை பற்றி சிந்தனை தான். சரி, எல்லோரும் வீட்டில் விளக்கேற்றுங்க. அண்ணாமலையாரனுடைய தீபம் இன்றைக்கி பாருங்கள். இறைவனுடைய அருளை. திருவண்ணாமலையில் மழையே இல்லை. நேற்று பூரா எனக்கு பரணி தீபம் ஏற்றும் போது அவ்வளோ கவலையாக இருந்தது. திருவண்ணாமலையில் மழை பெஞ்சு அந்த தீபம் எரியலை அப்படின்னு சொன்னால் உண்மையாக நாட்டுக்கு பெரிய கேடு. அது நடக்கக்கூடாதுன்னு அவ்வளோ கவலையாக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தோம். மழையே கிடையாது. தீபம் ரொம்ப ரொம்ப அழகாக எல்லாம் செட் பண்ணி ரொம்ப ஒரு அருமையாக நமக்கு காட்சி கொடுத்துட்டாரு. அதை விட பெரிய ஒரு அருள் நமக்கு இல்லை. எவ்வளோதான் துன்பங்கள் இருந்தாலும் நான் இருக்கேன், உங்களை பார்த்துக்கிறேன்றதுக்கு இதை விட சாட்சி எதுவுமே இல்லை. மற்றபடி இந்த மழை காலத்தில் வெந்நீர் வச்சுட்டு அதில் வேப்பங்கொலை போட்டு மஞ்சள் உப்புக்கல் போட்டு அதில் கை கால் கழுவுங்க, முகம் கழுவுங்க, வாய் கொப்பளிங்க. இதெல்லாம் முன்னக்கூடிய எச்சரிக்கை தான். நோய் கிருமிகள் தாக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம கஷாயங்கள் எல்லாம் சளி பிடிச்சா தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. எப்போவுமே கஷாயங்கள் எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு கஷாயம் ஒரு சூப்பு மாதிரி வச்சு கொடுத்துட்டே இருங்க. எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா அருளையும் இறைவன் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். அம்மா ஐயாவினுடைய அருள் உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்கட்டும். நல்லது.